எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஷானன் லீயோட பி வாட்டர் மை ஃப்ரெண்ட் புக்க பத்தி தான். அவங்க அப்பா லெஜண்ட் ப்ரூஸ் லீயோட அந்த ரொம்பவே ஃபேமஸான தத்துவத்தை இந்த புத்தகத்துல ரொம்ப ஆழமா சொல்லிருக்காங்க. வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். ப்ரூஸ்லியோட இந்த ஒரு கோட் தான் இந்த முழு புத்தகத்தோட மையக்கருவே. தண்ணீர் மாதிரி இருன்னு சொல்றது ஏதோ தற்காப்பு கலைக்கு மட்டும் சொன்ன அட்வைஸ் கிடையாது. இது அவரோட வாழ்க்கை தத்துவம். ஏன் நம்ம எல்லாருமே வாழ்க்கையை எப்படி அணுகணும்னு சொல்ற ஒரு வழிகாட்டி. அப்போ தண்ணீர் மாதிரி இருக்கிறதுனா உண்மையில என்ன அர்த்தம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? இந்த கேள்விக்கான பதிலத்தான் ப்ரூஸ்லியோட மகள் ஷானன் லீ அவங்க பார்வையிலிருந்து இந்த புத்தகத்துல நமக்கு விளக்குறாங்க. சரி, வாங்க முதல்ல இந்த புத்தகத்தை எழுதின ஷானன் லீயோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள போலாம். உலகமே கொண்டாடுற ஒரு ஜாம்பாவானோட மகளா இருக்கிறது எவ்ளோ பெரிய சவாலா இருந்துச்சுன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஷானனுக்கு சின்ன வயசுலயே அவங்க அம்மா ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. யாராவது கேட்டா ப்ரூஸ்லி உன் அப்பான்னு சொல்லாத, அவங்களா உன்னை நீயா யாருன்னு தெரிஞ்சுக்கட்டோன்னு. பாருங்க, இந்த ஒரு சின்ன அறிவுரை பல வருஷத்துக்கு அவங்களோட அடையாளத்தையே மறைச்சு வாழ வச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, யாராவது நம்மள பார்த்து நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா அது ஒரு சாதாரண கேள்வி. ஆனா ஷானனுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகளுக்கு பதில் சொல்றது கூட ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. ஏன்னா அவங்க அப்பாவை பத்தி சொல்லாம இருக்கிறது ஏதோ ஒரு பெரிய பொய்ய சொல்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்போ ஷானனோட மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடந்திருக்கு. ஒரு பக்கம் தான் அப்பாவோட பாரம்பரியத்தை மதிக்கணும், அத பத்தி பெருமையா பேசணும்னு ஒரு ஆசை. ஆனா இன்னொரு பக்கம் அந்த பெரிய நிழல்ல இருந்து வெளியே வந்து தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னு ஒரு தவிப்பு. இது ரெண்டுக்கும் நடுவுல தான் அவங்க மாட்டிட்டு இருந்தாங்க. அப்பாவோட நேரடி நினைவுகள் ரொம்ப கம்மியா இருந்தாலும் ஷானன் எப்படி அவரை இவ்ளோ ஆழமா புரிஞ்சுக்கிட்டாங்க? வாங்க அத பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஷானனை பாக்குறவங்க எல்லாருமே அவங்க கிட்ட அடிக்கடி கேக்குற ஒரு கேள்வி இதுதான்: உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு. ஆரம்பத்துல இந்த கேள்வியை அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கு. ஏன்னா அவங்க அப்பா இறந்தப்போ ஷானனுக்கு வெறும் 4 வயசுதான். ஆனா ஷானன் சொல்றாங்க, நான் அவரை கதைகள் மூலமாவோ இல்ல சில நினைவுகள் மூலமாவோ தெரிஞ்சுக்கல, நான் அவரை ரொம்ப தூய்மையா உணர்றேன். அவரோட அன்பு, அவரோட அந்த எனர்ஜி, அவரோட அடிப்படை குணம், இதெல்லாம் தான் எனக்கு அவரை பத்தி தெரியும்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஆழமான ஒரு புரிதல் இல்லையா? சரி, இப்போ ப்ரூஸ் லீங்கிற அந்த பெரிய பிம்பத்துக்கு பின்னாடி இருந்த அந்த சாதாரண மனுஷனை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ப்ரூஸ்லி இந்த பேரு சொன்னாலே நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும்? அவர் ரொம்ப புத்திசாலி, கிரியேட்டிவான ஆளு, நிறைய படிச்சவர், பயங்கர திறமசாலி, எப்பவும் ஒரு உத்வேகத்தோட இருப்பாரு. ஏன் அவரோட கையெழுத்து கூட அவ்வளவு அழகா இருக்குமா. இப்படி தன்னை எல்லா விதத்திலயும் செதுக்கின ஒரு மனுஷன் அவரு. கேட்கவே பிரமிப்பா இருக்குல்ல? ஆனா இவ்ளோ பெர்ஃபெக்டான ஒரு மனுஷனால ஐக்கியா ஃபர்னிச்சரை அசெம்பிள் பண்ண முடியாதான். இது கேட்க வேடிக்கையா இருந்தாலும் இந்த ஒரு விஷயம்தான் அந்த ஜாம்பாவாங்கிற பிம்பத்தை உடைச்சு அவரை நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷனா காட்டுது. இதனால அவரோட தத்துவங்கள் நமக்கு இன்னும் நெருக்கமா தோணுது. அந்த உண்மையான ப்ரூஸ்லியே புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம்தான் அவரோட தத்துவத்தோட மையக்கரு என்னங்கிறது தெரிய வருது. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். ப்ரூஸ்லியோட தத்துவத்தோட மையம் என்னன்னா சுய உணர்தல். அதாவது நீங்க ப்ரூஸ்லி மாதிரி ஆகணும்னு அர்த்தம் இல்ல. உங்களுக்குள்ள உண்மையிலே என்ன திறமை இருக்கு, நீங்க யாருன்னு முதல்ல பாருங்க. அப்புறம் அதை எப்படி வளர்த்துக்கலான்னு வேலை செய்யுங்க. இதுதான் அதோட அர்த்தம். இந்த ஒரு விஷயம்தான் ஷானனோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. அவங்களே சொல்றாங்க, ப்ரூஸ்லி நான் ப்ரூஸ்லியா இருக்கணும்னு நினைக்கல, கடவுளுக்கு நன்றின்னு. இந்த உண்மையை உணர்ந்தப்போ அவங்களுக்கு கிடைச்ச அந்த நிம்மதியையும் சுதந்திரத்தையும் யோசிச்சு பாருங்க. தலையில இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்குன மாதிரி இருந்திருக்கும். அப்போ இந்த தத்துவம் தற்காப்பு கலைஞர்களுக்கு மட்டும்தானா, இல்ல பெரிய ஆளுங்களோட பிள்ளைகளுக்கு மட்டும்தானா? கண்டிப்பா இல்ல. இது நம்ம எல்லாருக்குமானது. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா ப்ரூஸ்லி உங்கள ப்ரூஸ்லியா மாறச் சொல்லல. நீங்க உங்களோட பெஸ்ட் வெர்ஷனா இருக்கணும்னு தான் விரும்புறார். அவரோட தத்துவம் உங்களோட தனித்துவத்தை நீங்களே கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டூல், அவ்வளவுதான். சரி, கடைசியா உங்கள ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துல நீங்க நெகிழ்வா தண்ணீர் மாதிரி பாஞ்சு போகணும், எந்த இடத்துல தடைகளை உடைச்சு தண்ணீர் மாதிரி மோதணும்? இதுக்கு பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.